பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக ஒன்றாய் நாம் இணைந்திருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். தேவனே பெரியவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த மாதத்திலே நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் பல பிள்ளைகள் கர்த்தரால் தொடப்பட்டு அவருடைய வாழ்க்கையை புதிதாக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வியாதிகளிலிருந்து சுஸ்தமாக இருக்கிறார்கள். தங்களுடைய உள் உணர்வுகளிலிருந்து அவர்கள் புதிதாகி இருக்கிறார்கள். ஆமென். பல நொடிந்து போய் மனமுடைந்தவர்களாய் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் என்பதிலே நீங்கள் சொன்ன சாட்சிகள் மூலமாக தெரிகிறது. கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் இப்படி தருகின்ற மேன்மையான நாட்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு வேதத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் அதில் செய்த சம்பவத்தையும் அந்த அற்புதத்தை செய்த நிகழ்வையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். வேதத்திலே யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலன் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக பார்த்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வசனங்கள் மூலமாக பேசுவாராக. பிரியமானவர்களே, சூம்பின உறுப்புடையவர்கள், அவர்கள் குருடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள், பல வியாதிகளை கொண்டவர்கள் அங்கு இருந்தார்கள். பெதஸ்தா என்னப்பட்டதனுடைய அர்த்தம் இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தின் வீடு, எப்பொழுதும் அது கருணை உள்ளம் கொண்ட ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் அப்படிப்பட்ட இடமாக இருந்திருக்கக்கூடும், எதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏராளமான ஜனங்கள் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மருத்துவ வசதிகளோ பெரிய காரியங்களை செய்வதற்கோ எதுவுமே இல்லை. ஆனால் அற்புதங்கள் நடைபெற்ற காலங்கள் அது. ஏராளமான பேர் தெய்வத்தினுடைய சுகத்திற்காக காத்திருந்தார்கள். இந்த பெதஸ்தா குளத்தில் அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுகமடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 38 வருடமாய் ஒருவன் அங்கே வியாதி படுக்கையில் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். 38 வருடம் என்றால் யோசித்து பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்திருக்குமா? இது ஒரு பெரிய கேள்வி, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். 38 ஆண்டுகள் அவன் வியாதி படுக்கையிலே ஒரே இடத்திலே படுத்திருக்கிறான். அவனுக்கு சிறிதளவு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. காரணம் என்ன? தன்னால் போகுவதற்கு முன்பதாக இன்னொருவன் முந்தி அந்த குளத்திற்குள்ளாக இறங்கி விடுகிறான். தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது அந்த குளத்திற்குள்ளே இறங்கி விடுகிறான். ஆகவே நம்பிக்கையற்றவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இருந்திருக்கலாம். பல நிலைகளில் கூட நமக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம். பல காரியங்களில் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கலாம். எப்படியாகிலும் விடுதலை கிடைத்துவிடும் என்று சொல்லி நம்பிக்கை அற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கித்து போனவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் வேத வசனம் நமக்கு இங்கே என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே சில இரக்கத்தின் வீட்டை போல பல இடங்களுக்கு நாம் சென்று இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்தரலாம். பல காரியங்களிலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி கிடைக்காமல் போனது போல நம்முடைய விசுவாச எண்ணங்களிலே தோன்றி இறுதியிலே அந்த விசுவாசத்தின் வளர்ச்சி அடையாமல் வாழ்க்கையிலே அப்படியே நாம் தோற்றுப்போன மனிதர்களைப் போல துவண்டு சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறோம். அப்படி அல்ல.
வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன? எந்த சூழ்நிலையானாலும் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த மனிதனுக்கு அவன் எங்கும் செல்ல முடியாது. 38 வருடமாய் அதே இடத்துல தான் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடினாலே அவன் ஏதாவது ஒரு நாள் நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தான். அந்த எதிர்பார்ப்புக்கு தான் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் வாசித்தது போல வாசிக்கிறேன். 6ஆம் வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்ன நடக்கிறது பாருங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அப்படி என்றால் தேடி வருகின்ற ஒரு நல்ல தெய்வம், நம்மை தேடி நம்மை வந்து ஆமென் பார்க்கின்ற ஒரு தெய்வம். பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். 38 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கை அப்படியே பழகிப்போன வாழ்க்கை. இந்த சூழலில் அவன் பழக்கப்பட்டவனாய், இந்த வியாதியோடு கூட அவன் பழக்கப்பட்டவனாய் அவனுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட அவனுடைய சிந்தைகள் எண்ணி இருக்கலாம். உங்களில் கூட பலர் கூட நீங்கள் அப்படி எண்ணலாம். இனி வாழ்க்கை இப்படித்தான் போகும், இந்த பிரச்சனைகளோடு கூட தான் போக வேண்டும், இந்த போராட்டங்களோடு தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த மனிதனும் கூட அப்படி எண்ணி இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகள் நம்மை வந்து அப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். நம்முடைய பார்வைகளிலே இனி வாய்ப்பு இல்லை என்கிறது போல, இனி இப்படித்தான் என்கிற நிலை போல நாம் அறிந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அப்படி அல்ல. உங்களை தேடி வந்து உங்களை அருமையாய் உங்களோடு கூட உங்களுக்கு விடுதலை தருகின்ற ஒரு தெய்வம் இருக்கின்றார். அவர்தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நம்பிக்கையை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். நம்பிக்கை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. அதை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆமென் இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கின்ற விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உண்மையிலே மிகுந்த அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஆமென் அற்புதம் செய்யாமல் விடுவதே இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறவர், பகைவர்களை கூட அவர் நேசிக்கிறவர். பிரியமானவர்களே, ஒரு முறை இயேசுவை காட்டி கொடுக்க வந்த அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். பேதுரு வேகமாக தன் உரையிலிருந்து வாளை எடுத்து அந்த போர்ச்சவகனுடைய காதை வெட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். உரையிலே இவன் வாளை போடு என்று சொல்லி பேதுருவை அதட்டுகிறார். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்கள். தன்னை பிடித்து கொண்டு போக வந்த அந்த மனிதர்களுக்கு முன்பாக தம்முடைய சீஷர்கள் அவர்களிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணும் பொழுது இயேசு அதை தடுக்கின்றார். காரணம் என்ன? நாம் தவறான சிந்தை உள்ள மனிதர்களாக இருக்கக்கூடாது, நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் உங்களை தேடி வந்து விசாரிக்கிறவர். இங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை இயேசு கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை இயேசு கண்டு. யோசித்து பாருங்க, நிறைய பேர் அந்த குளத்தில் இருந்திருக்கக்கூடும், அதை சுற்றி அந்த படிக்கட்டுகளில் படுத்திருந்திருக்கக்கூடும், உட்கார்ந்திருக்கக்கூடும், பேசிக்கொண்டே இருப்பார்கள் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி. நமக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் கலங்குமா, இல்லை என்றால் மாதத்திற்கு ஒரு முறையா, எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவதூதன் வந்து குளத்தை என்ன செய்வான்? கலக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அது மட்டும்தான் நமக்கு தெரியுது, வேற ஒன்றுமே அங்கே இல்லை. ஏனெனில் சில சமயங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் ஒருவன் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அவ்வளோதான், சில சமயங்களில் தான் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பல மனிதர்கள் அங்கே சுற்றி இருக்கும் பொழுது இயேசு இந்த மனிதனை பார்த்து அவனிடத்தில் விசாரிக்கிறார். பாருங்கள் என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியாதவைகள் அல்ல, உங்களுடைய போராட்டங்கள் இயேசுவுக்கு தெரியாதவைகள் அல்ல. பாருங்கள், எத்தனையோ பேர் அங்கே பிரச்சனைகளோடு கூட தேவைகளோடு கூட இருக்கும் பொழுது இந்த ஒரு மனிதன் மிகுந்த 38 ஆண்டுகளாய்
மிகவும் துக்கத்தோடு கூட யாரும் இல்லையே என்கிற கவலையோடு கூட இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக தேடி வருகின்ற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார் அங்கே பாருங்கள், அவனை கண்டு வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து கரிசனையோடு விசாரிக்கிறவன். முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற தெய்வம். நீங்கள் பிரச்சனைகளுக்கூடாக, கவலைகளுக்கூடாக, பல பிரச்சனைகளோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற தெய்வம் நம்மை வந்து கரிசனையோடு விசாரிக்கிறவர். அப்படித்தான் இந்த மனிதனை அங்கே விசாரிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளை இல்லாமல் இருந்த அன்னாள் உடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஏமாற்றங்கள், தோல்விகள், எத்தனையோ அவமான சொற்கள் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. ஆனால் ஆண்டவர் இறங்கினாரா? அவருடைய பொருத்தனையை கனம் பண்ணினார். தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது கூட தீர்க்கதரிசி ஏன் இப்படி வெறித்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அவள் நம்பிக்கை விடவில்லை. என்னை கனப்படுத்துவார், என்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை விசாரிப்பார் என்கிற ஒரு பெரிய தெளிவோடு கூட அவள் காத்திருக்கிறாள். ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரா? பிரியமானவர்களே, அற்புதங்களை செய்த தேவன் அவர். அல்லேலூயா. உங்களுக்கும் அதே போல் அற்புதங்களை செய்வார். பல நாட்களாக நீங்கள் காத்திருக்கலாம், அற்புதங்கள் நடக்கவில்லையே, வாழ்க்கையில் வெற்றி இல்லையே, சமாதானம் இல்லையே, சுகம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லை, இனி அப்படி அல்ல. உங்களையும் என்னையும் தேடி வருகின்ற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அது மாத்திரமல்ல, கரிசனையோடு கூட நம்மை பார்க்கின்றவர். வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாய், இந்த வார்த்தை எனக்குள்ளே மிகுந்த ஒரு பெரிய கேள்வி வைத்தது. வெகு காலமாய். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 38 ஆண்டுகளாய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டத்தினுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கலாம். பல கூட்டங்களுக்கு, பல மனிதர்களோடு கூட ஜெபிக்க சொல்லி நீங்கள் பல காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். நான் இன்னும் விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களை கரிசனையோடு பார்க்கிற தேவன், உங்களை தேடி வந்து உங்களை கரிசனையோடு பார்த்து எல்லாம் விசாரித்து நடத்துகிறவர், எல்லாவற்றையும் விசாரித்து நடத்துகிறவர். இந்த மனிதனை அப்படித்தான் கரிசனையோடு பார்க்கிறார். இவனுக்கு அது ஒரு பழக்கப்பட்ட சூழலாகிவிட்டது. நம்ம யார் கலங்கும் பொழுது நம்ம எப்படி இறங்க முடியும்? நடக்கக்கூட முடியலையே. அப்படி தான் எண்ணிக்கொண்டிருந்தான். பாருங்கள், எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளானாலும் தேடி வந்து உங்களை என்னை விசாரிக்கின்ற, கரிசனையோடு விசாரிக்கின்ற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா, ஆமேன். பிரியமானவர்களே, அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அதிசயங்களுக்கு முடிவு கிடையாது. இன்றைக்கோ ஒரு நாள் செய்தார், இன்றைக்கு செய்ய மாட்டார், இன்றைக்கு அவர் எப்படி செய்ய போகிறார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்லை, அப்படி அல்ல. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவர், சரியாய் உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே அந்த நன்மையை காண்பீர்கள், விடுதலையை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் அங்கே இன்னொரு காரியத்தை வெகு தெளிவாக செய்கிறதை நான் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது பாருங்கள். இப்பொழுது அவனை பார்த்து பேசுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கிறார். சில நேரங்களில் நம்மை பார்த்து உச்சி கொட்டி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய கஷ்டத்தை பார்த்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிறைய உறவினர்கள் கூட இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், பல தெருவை சார்ந்தவர்கள் இருக்கலாம். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை, கடன் பாரங்களோ, உபத்திரவங்களோ, வியாதிகளோ, இதை தீர்ப்பதற்கு யாரால் முடியும்? இந்த ஜனங்களால் முடியாது. எத்தனையோ இடங்களுக்கு ஜெபித்து வந்து விட்டேன், என்ன நடக்கவில்லை, வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு ஒரு பெதஸ்தா இருக்கிறது, அதிலே இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்காகவே அவர் விசேஷித்த விதமாக உங்களை தேடி வருவார், உங்களுக்காக அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் அந்த அற்புதத்தை காணப்போகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். நம்பிக்கையற்றவனாய் 38 ஆண்டுகளாய் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தவன் தான் இந்த மனிதன். அவனைத்தான் ஆண்டவர் தேடி வந்து பார்த்து
கரிசனையோடு பார்த்து இப்பொழுது என்ன செய்கிறார்? அவனிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. எப்படி சும்மா சொல்லிட்டு போகிறதில்ல, கவலையோடு என்ன செய்வது அப்படின்னு விசாரிச்சுட்டு போகிறதுக்காக வரல, அதிலிருந்து வெற்றி அடைவதற்கு நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன கேட்கிறார் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. பாருங்க, அவன் இருக்கிறதே எப்படியாவது இந்த வியாதி சுகமாகணும்னு சொல்லி தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் இருக்கிறதே அங்கே பெதஸ்தாவில் தங்கியிருப்பதனுடைய அடையாளமே என்ன? எப்படியாகிலும் ஒரு விடுதலை கிடைத்துவிட வேண்டும் என்று சொல்லிதான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார், சம்பாஷிக்கிற ஒரு தேவன். என்ன சம்பாஷணை செய்கிறார்? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறார். அவன் என்ன நினச்சிருப்பான்? என்னையா இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, சுகமாகணுங்கிறவன் தானே இங்கே வந்து உட்கார்ந்துருப்பான், இது கூட தெரியாமல் இவர் விசாரிக்கிறாரு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் கூட நமக்கு பல பிரச்சனைகளுக்கு ஊடாக நம்முடைய வாழ்க்கை அப்படியே போகிறதுனால அது ஒரு கம்ஃபர்டபுளாக போயிடும். அப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படி சொல்லி நம்ம நினச்சிருப்போம். வாழ்க்கையில் அப்படியே நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். அதற்கு ஊடாக கூட நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். பிரச்சனைகளுக்கு ஊடாக கூட நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது இது ஒரு ஸ்பெஷல், இது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், இது ஒரு விசேஷித்த நன்மை. காரணம் என்ன? தேவதூதன் குளத்தை கலக்கும் பொழுது மற்றொருவன் முந்தி கொள்வான். ஆனால் இத்தனை ஆண்டுகளாய் நீங்கள் காத்திருந்ததனுடைய அடையாளம், அந்த பெதஸ்தாவில் நின்றதனுடைய அடையாளம், பெதஸ்தாவில் நீங்கள் உட்கார்ந்ததனுடைய அடையாளம், தேவனை நோக்கி காத்திருந்ததனுடைய அடையாளம், அவர் தேடி வந்து அவர் உங்களை விசாரித்து அவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு விடுதலை செய்வார். அல்லேலூயா. நம்புகிறீர்களா? அவரை விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திர செலுத்துங்கள், அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரே, என் குறைகளை பார்த்து என்னிடத்தில் வராமல் போகிறவர் அல்ல, என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து என்னை தேடி வராமல் நீர் நிற்கிற தெய்வம் அல்ல, என்னுடைய குழப்பங்களை எல்லாம் பார்த்து என்னுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை தேடி வந்து கரிசனையோடு பார்த்து என்னை விசாரித்து பேசுகின்ற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்படித்தான் அந்த மனிதனை கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன் என்ன சொல்கிறான்? அவனுடைய பேர் போடப்படவில்லை. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் நான் சுகமாகணும் தானே இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருவன் முந்தி கொள்ளுகிறான். முதல்ல போய் இறங்க முடியல. காரணம், என் காலெல்லாம் அப்படியே மடங்கி போயிடுச்சு, நீட்டி போய் வச்ச கால்கள் அப்படி மடங்க முடியாமல் இருக்குது. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. கைத்தாங்கல இன்னொரு உதவி இருந்தால் தான் நான் செய்ய முடியும். ஒன்றுமே செய்ய முடியல. அதனால தான் 38 ஆண்டுகளாக இப்படி பிரச்சனையோடு இருக்கிறேன், சுகவீனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். பிரியமானவர்களே, என்னுடைய இயலாமையை சொல்லுகிறான், அவ்வளவுதான். பேசுகின்ற தெய்வத்தினிடத்திலே நீங்களும் பேசுங்கள், உங்களுடைய இயலாமையை சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? நம்பிக்கையோடு சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நம்முடைய தேவன் சதா காலங்கள் ஜீவிக்கிற தேவன். அவர் இன்று அரசாளுகிறவர், இன்று நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்யவே அவர் சுற்றித் திருகிறார், நன்மை செய்யவே சுற்றித் திருகிறார். அன்னாருடைய வாழ்க்கையில் நடந்ததா நன்மை? அதிசயங்கள் நடந்ததா? அற்புதங்கள் நடந்ததா? ஏளனமாய் பேசினவர்கள் எல்லாம் அவன் சுருண்டு படுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? ஆண்டவர் சாமுவேலை அவளுக்கு கொடுக்கிறார். அவர் அப்படியே தேவனுடைய ஆலயத்தில் தீர்க்கதரிசியின் இடத்துல கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார். பொருத்தனையின்படியே செய்கிறார். எனக்கு ஒன்றை தருவீர் என்றால் அதை உமக்கு தந்து விடுவேன், அவ்வளவுதான். அந்த பொருத்தனையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்யுங்கள். பல ஆண்டுகளாக தோல்விக்கு நேராகவே உங்களுடைய பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கலாம். உங்களுடைய எந்த தொழிலில் நீங்கள் கை வச்சாலும் அதில் தோல்வியை போல இருக்கலாம். வெற்றி கிடைக்கல, வருமானம் தங்கலை, சுகம் உண்டாகலை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சமாதானமான உடன்படிக்கை இல்லை, எப்பவுமே ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டங்கள். இப்படி உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பல நிலைகளில் இருந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களோடு பேசுகின்ற தெய்வம். நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள்,
உங்களுடைய இயலாமையை சொல்லுங்கள். இந்த மனிதன் அப்படித்தான் சொல்லுகிறான், முடியாததை சொல்லுகிறான். என்னால் முடியலை சாமி, என்னால் அங்கே போக முடியல, 38 ஆண்டுகளாக நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், ஆனால் நிறைய பேர் சுகமாகி போகிறத பார்க்குறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது, எப்படியாலும் ஒரு நாள் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படித்தான் அவன் காத்திருக்கிறான். ஆனால் இவர் தான் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். தேடி வந்து நம்மோடு பேசுகிறவர் தான் இந்த குளத்தின் தண்ணீரை கலக்குகிறவர் என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. ஆகிலும் அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தன்னுடைய இயலாமை அவனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை விசாரிக்கிறவர் அல்லவா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கரிசனையோடு பேசி அப்படி கடந்து செல்லுகிறவர் அல்ல, நம்மோடு பேசுகின்றவர், நம்முடைய குறைகளை கேட்டறிகிறவர். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அது எந்த காரியமானாலும் சரி. உங்களை யாரோ ஒருத்தர் நிர்பந்தப்படுத்துகிறார்கள், யாரோ ஒருவர் பலவந்தப்படுத்துகிறார்கள், யாரோ ஒருவர் மிரட்டி கொண்டிருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையின் சுமூகமான செயல்பாடுகளில் குறுக்கிட்டு உங்களை செயல்பட விடாமல், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாய் வாழ விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். இல்லை, சில பாவமான காரியங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாக வந்து நின்று அடிக்கடி வந்து தேவனோடு கூட பேச விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கின்றார். அவர் தேடி வருகின்ற தெய்வம். அது மாத்திரமல்ல, கரிசனையோடு விசாரித்து அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் அவரோடு பேசுவீர்களா? இயேசுவோடு நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் அப்படி சும்மா விடுகிறவர் அல்ல. ஏதோ பொருத்தனை செய்துட்டோம், இல்லை கடவுளுக்கு ஒரு காணிக்கை போட்டோம், கடவுள் என்னைக்காவது நன்மை செய்வார் அப்படிங்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்வார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆமென் சகலமும் கூடும். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். பலர் சுகமாகி போயிட்டே இருக்கிறாங்க. என் கூட வந்தவங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வந்தவங்க கூட பலர் சுகமாகி போயிடறாங்க. காரணம், அவங்களுக்கு நடக்க முடியும், சீக்கிரம் இறங்கி போயிடுறாங்க குளத்தில் தேவதூதனுக்கு தண்ணீரை கலக்கும் பொழுது. ஆனால் எனக்கு போக முடியலையே அப்படின்னு 38 ஆண்டுகளாய் மிகுந்த வேதனையோடு கூட இருந்திருப்பான். ஒவ்வொருவரும் சுகமாகி செல்லும் பொழுது அவருடைய மனது என்ன சொல்லியிருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் நானும் இப்படி போவேன் என்று சொல்லி 38 ஆண்டுகள் ஓடிவிட்டன. வாழ்க்கையின் எல்லைகள், வாழ்க்கையின் மிக முக்கியமான பருவத்தை முடித்து விட்டார். ஆண்டவர் இப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள், மிகவும் நெருக்கம், மிகவும் கவலை, மிகவும் துக்கம், மிகவும் போராட்டம். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்தவர்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே இல்லை. நடந்தது என்ன பாருங்கள். இறுதியாக அங்கே என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிப்போம். இப்பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, எனக்கு முன்பாக யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை, வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான், அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அற்புதம் செய்கிறவர் அல்லவா? ஏதோ நம்மிடத்தில் விசாரிச்சுட்டு பிரச்சனைகளை பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே போகிறவர் அல்ல. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர், நம்மை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நம்புகிறீர்களா? உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சரியாய் நிறைவு செய்வார். எத்தனை காரியமாக இருந்தாலும் சரி. இது மனுஷர்களால் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். 38 ஆண்டுகள் இப்படி தான் பலர் எண்ணியிருப்பாங்க. இவனுக்கு இனி வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்துருப்பாங்க. அப்படி நீங்கள் கூட அப்படி அநேகம் நினைக்கலாம், இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, இனி இப்படித்தான் போன அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் அவரோடு பேசுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அவரை உயர்த்துங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய சிந்தையாயிருங்கள். அவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். பெதஸ்தாவின் வீட்டிலே ஆமென் ஒருவர் கூட தோற்று போனதில்லை, எல்லாரும் வெற்றி அடைந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்மை திருப்திப்படுத்துகிறவர். அந்த மனிதனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் யோசித்து பாருங்கள். 38 ஆண்டுகள். இப்பொழுது இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு ஸ்பெஷல் கிருபையை கர்த்தர் வைக்கிறார். என்ன, எப்பொழுதும் போல் தண்ணீர் கலங்கினா தானே சுகம் அடையணும். இப்போ தண்ணீரே கலங்கல, எழும்பி நடந்து சொன்னோடனே சுகமாயிடுச்ச பாருங்க. அதுதான் ஸ்பெஷல், அதுதான் தேவன் செய்கிற அற்புதம்.
தேவனுடைய சமூகத்தில் காத்து தேவனோடு பேசுகின்றவர்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம் அதுதான். ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கிறார், சிறப்பு விடுதலையை கொடுக்கிறார். ஆனால் நடக்கிறது என்ன பாருங்கள், திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் அங்கே பல காரியங்களை செய்கிறார். ஏராளமான கேள்விகள் அவனுக்கு முன்பாக வருகிறது. நீ எப்படி நடந்து போனா, எப்படி நடக்க முடியும், யார் செஞ்சா அப்படி சொல்லி பலர் கேள்வி கேட்கிறாங்க. படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல. ஐயா, 38 ஆண்டுகள் நான் இங்கே தானே இருந்தேன். இன்றைக்கு எனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிட்டு, என் தேசமெல்லாம் போய் இந்த தேவன் அற்புதம் செய்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், நான் சொல்கிறதுக்கு போகணுமே அப்படி சொல்லி போனால் அங்கே 2 பேர் நின்றுட்டு, கொள்கை பேசுகிற 2 பேர் நின்றுட்டு, ஏய் நீ போகக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்கள். 38 வருஷம் அவங்க கூட தான் இருந்தோம், ஒரு நன்மையும் நடக்கலை, ஒரு காரியமும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கு கரிசனையாய் பேசி விசாரித்து தேடி வந்து என்னை முழுமையாய் திருப்திப்படுத்தி வெற்றியாக்கின ஒரு தெய்வத்திற்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆமென், நான் ஆயுள் நாளெல்லாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டுமே, அதைத்தான் செய்ய ஓடுகிறான். ஆனால் தடுத்து நிறுத்துகின்றார். பிரியமானவர்களே, பல காரியங்களை நன்மையாய் பெற்றுக்கொண்ட பல நபர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டு, தேவனுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார்கள். அற்புதத்தை நீங்கள் இன்றைக்கு காணப்போகிறீர்கள், அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் இன்னும் சில நிமிடங்களில் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், நன்மைகளை உண்டு பண்ணுவார். நீங்கள் தோல்விக்குரிய மனிதர்கள் அல்ல, நீங்கள் வெற்றிக்குரிய மனிதர்கள். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை பிரத்யேகமாக வந்து சந்திப்பார், உங்களுடைய வீடுகளில் பிரத்யேகமாக சந்திப்பார். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிரத்யேகமாக இறங்குவார். பயப்படாதிருங்கள், அவரை விசுவாசத்தோடு கூட பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். சிறப்பு அந்தஸ்து உங்களுக்கு கொடுப்பார், சிறப்பான விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஆமென் நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன். அவரை நீங்கள் நம்பி அவருடைய சமூகத்திற்கு வருவீர்கள் என்றால் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எந்த சூழ்நிலை ஆனாலும், எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் நான் உண்மையை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் விசேஷித்த விதமாக இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உண்மையே நம்புகிறேன், உண்மையே நான் நேசிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் போராட்டங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எத்தனை நாட்கள் நீங்கள் துக்கத்திற்குள்ளே இருந்தாலும், வேதனைகளுக்குள்ளாக இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பிரத்யேகமாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரத்யேகமாக உங்களை தேடி வந்து உங்களை விசாரித்து உங்களை முழுமையாய் அற்புதத்தோடு திருப்திப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆம், நீங்கள் தோற்று போகின்ற மனிதர்கள் அல்ல. நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசியுங்கள். நீங்கள் பிறரால் இகழப்பட்ட பொழுதும், பிறரால் ஒதுக்கப்பட்ட பொழுதும், ஆமென், இன்றைக்கு கர்த்தர் ஆமென் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அநேகருக்கு உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். இனி நீங்கள் கர்த்தருக்கென்று நிற்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, 38 ஆண்டுகள் கடந்த அந்த மனிதன் இனி சும்மா இருந்திருப்பானா? ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தார் ஐயா, நேரடியாக எனக்கு வந்து ஆமென் இந்த குளத்தை கலக்குகிறவர் நேரடியாக எனக்கு வந்து அற்புதத்தை செய்தார் என்று சொல்லியிருப்பான் அல்லவா? எத்தனை ஒரு பெரிய உண்மை
நன்மையான சம்பவம் அது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் அவரோடு பேசுங்கள். ஆமென். ஜெபியுங்கள். உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய போராட்டங்களை, பிரச்சனைகளை, உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவர்களை கர்த்தரிடத்தில் வையுங்கள். ஆமென். நீங்கள் தேவனுக்கேற்ற சாயலாய் மாறுங்கள். உங்களை மன்னித்து ஒப்புக்கொடுங்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் ஆமென் விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கெஞ்சுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். பிரியமானவர்கள், நன்மைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக விசேஷித்த விதமாய் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்து நன்மைகளை தருவார். ஹல்லேலூயா. ஒரு இரக்கத்தின் தேவன் அவர். ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை, ஒருவரையும் விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷித்த நன்மையை நீங்கள் காண்கிறீர்கள். ஆமென். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், விட்டு விடாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, ஆமென், நீங்கள் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. ஆமென். நீங்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல எழும்ப போகின்றீர்கள். இத்தனை ஆண்டுகள் தோல்விகளுக்கு நேராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரே, உங்களை தேடி வந்திருக்கிறாரே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் எழுதுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி. நீர் பேசுகின்றவர், நீர் கரிசனையோடு விசாரிக்கிறவர், நீர் எங்களை தேடி வருகிறவர், நீர் எங்களை முழுமையாய் திருப்திப்படுத்தி அனுப்புகின்றவர். அப்படிப்பட்ட சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் திருப்திப்படுத்தி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்லப்பா. இனி எப்பொழுதும் போல துக்கத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல. இனி எப்பொழுதும் பொழுது வேதனையோடு கூட தங்களுடைய நாட்களை கழிப்பவர்கள் அல்ல. இன்றைக்கு விடுதலையோடு ஆமென் தங்களுடைய படுக்கைகளை எடுத்துக்கொண்டு உமக்காக சாட்சியாய் நிற்கிறவர்கள். அப்படி நீர்களை செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆயுள் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ளவர்களாயிருப்போம். உமக்கு எல்லா மகிமையும் கனமும் புகழும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. பலவீனப்பட்ட இடங்களை தொட்டு பாருங்கள். ஆண்டவர் பலன் தந்திருப்பார். சுகவீனத்தோடு கூட இருந்த காரியங்கள், வேதனைகள், கட்டிகள் எல்லாம் மறைந்திருக்கும். புதிய நன்மைகளை நீங்கள் இப்பொழுது பெற்றிருப்பீர்கள். ஆமென். உங்களுடைய பிஸ்னஸில், ஆமென், உங்களுடைய தொழிலில் இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் இனி நீங்கள் தேடியும் காணவே மாட்டீர்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். காரணம் என்ன? தேடி வந்து உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை முழுமையாக திருப்திப்படுத்துவார். இனி குடும்பமாக சந்தோஷமாக இருப்பீங்க. சரிதானா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த முகவரிக்கு, இந்த நம்பருக்கு என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், என்னோடு கூட பேசலாம். நான் உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு தளத்திலே மறுபடியும் சந்திப்போம். God bless you all. God bless you.